ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மந்த்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் எப்படி இதுவாக போகுது, ட்ரெயின் எப்படி ஆகும் போகுது. ஸோ மோஸ்ட்லி மந்த்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீவியஸாக நம்ம லாஸ்ட் வீக்கில் ஃப்ரைடே அனாலிஸ் நல்ல பேர் அனாலிசிஸ் பெட்டர் நம்ம எல்லாத்தையும் நம்ம சைட் பண்ணுவோம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டாலர் இண்டெக்ஸ் பாருங்கள். லாஸ்ட் மந்த் எப்படி இந்த வரைக்கும் பர்ஃபார்ம் இருக்குன்னு. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரேட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த டாட்டர் லிஸ்ட் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் எதாவது ஆச்சுன்னா பார்க்கலாம். ஸோ ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம் ப்ரீவியஸாக ஒரு ஃப்ரைடே வந்து நெகட்டிவாக போனதுனால இது வந்து கொஞ்சம் டவுன் சைடில் க்ளோஸ் வச்சிருக்கு. இருந்தாலுமே இந்த ஜோன்ஸ் பாருங்கள், இது ஒரு புல்லிஷ் ஃபேர் வேலை தான். ஓகேங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு நம்ம வந்து 4 ஹவர்ஸில் அலைன்மெண்ட் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் வந்து ரெண்டு பேருக்கு பாருங்கள் டேர் இருக்குது, பட் இன்னும் ஸ்ட்ரக்சர் பிரேக் வைக்கல. ஸோ இது வெயிட் பண்ணலாம், இது வெயிட் பண்ணலாம். கிளியராக ரைட் ஆகிடுறாரு. ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணலாம். இந்த லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட்டில் யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸில் ஸ்ட்ராங்காக இந்த லெவல்ஸ் மேலே க்ளோஸ் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். கீழே வந்து ஒரு 15 மினிட்ஸில் கீழே வந்து ஆர்டர் பிளாக்கும் ஃபேர் வேலை வைக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹையர் டார்கெட் பண்ணணும். பட் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கலன்னா நான் க்ளோஸ் வைக்கலன்னா இந்த ஃபேர் வேலைக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இல்லைனா இந்த அப்சைட் இருக்கீங்களா, இந்த ஃபேர் வேலைக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே ஒரு விக்க வச்சுட்டு கீழே வந்துச்சுன்னா திருப்பி இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ ஏதோ சொல்லுங்கள், நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு தான் சொல்லணும். மோஸ்ட்லி 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் இந்த கேப் வந்து சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பை வீக் அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன், இந்த கேப் இருக்குது, இதை ஃபில் பண்ணல. பட் அது ஃபில் பண்ண நம்மளுக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் நம்ம வந்து இந்த கேப் டச் பண்ண வரும் பார்த்தோம். நம்ம டச் பண்ணல. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் லைட்டாக மைல டச் வச்சுட்டு ஹையர் ட்ரேட் பண்ணிச்சு. பட் வந்து லாஸ்ட்டாக ஃப்ரைடே தான் ஃபுல்லாகவே அந்த கேப் வந்து ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணியிருக்கு அந்த ஜோன்ஸில். ஸோ ஓகே, இந்த 2-3 கன்ஃபர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த புல்லிஷ்னஸ்க்கு நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்குது. மோரோவர் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன் வந்து இன்டாக்டாக இருக்குது. இந்த மந்த் ஓப்பன் பண்ணிங்களா இன்டாக்டாக இருக்குது. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் புல்லிஷாக இருக்க டாலரில் பார்க்கலாம். எப்படி நாளைக்கு எப்படி ஓப்பன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஹீரோ பார்ப்போம். ஹீரோ எப்படி இருக்குது, ஹீரோ ஸோ பார்த்து லெவல்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஹீரோ என்ன லாஸ்ட் புல்லிஷாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த டாலர் நம்ம மேலே இருந்தது நம்ம பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் மந்த் கீழே இருக்குது. ஸோ ப்ராமினென்ட் லெவல்ஸ் ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் வீக்ஸ் வந்து டாட்டர் லைன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ரேட் பண்ணலாம் நல்லா பண்ணுறேன். ஸோ வீக்லி போகலாம். வீக்லியில் எப்படி இருக்குது ஹீரோ, வீக்லியில் இந்த வேலை தேவை இருக்குது. நான் அந்த வேலை தேவை இருக்கா. 4 ஹவர்ஸில் பிரேக் கொடுத்துருக்கான் பாருங்கள். 4 ஹவர்ஸில் நமக்கு டாலர் வந்து மேலே இருந்துச்சு, இதுக்கு கீழே இருக்குது. இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்ணுறேன், ஒரு லைன்ஸை மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சதுன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் எல்லாரும் இந்த இடத்துல பையும் பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து இது வந்து வீக்கான லோவாக கன்சிடர் பண்ணுவோம். இங்கே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இது வீக்கான லோ கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஜோன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா இந்த லாஸ்ட் இது நடக்கும். இந்த நமக்கு வந்து ஒரு ஸ்விங் ஹைஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த லோ எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்விங் ஹைஸ் எடுத்துட்டு வர சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து மந்த் ஓப்பன் வந்து பைக் கிடச்சா நல்லா பைக் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாட் ஆஃப் டெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா இது கொஞ்சம் புலிஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அப்சைட் பிரேக் ஆயிருக்கு. இந்த அப்சைட் பிரேக் வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த அப்சைட் பிரேக் வச்சு லோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். வீக் வச்சு ரிஜெக்ஷன் கிடைச்சதுனால நம்ம அப்சைட் ட்ராவல் பண்ணுவோம். அப்சைட்னா இந்த ஜோன்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். இதில் கன்சிடர் பண்ணுவோம். இதுவே வந்து இந்த ஜோன்ஸ் வந்து வீக்காக இருந்து கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து மேலே இருக்கிற இந்த ஜோன்ஸ் ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் தான். உங்களுக்கு நார்மல் பேசிக் ஐசிடி லெவல்ஸ் தெரிஞ்சிருந்தா இது ஒரு க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இங்கே இது ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணி இங்கே ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரக்சர் டவுன் செட் ஆகும். ஸோ 2 லெவல் இருக்குது. மேலே லெவல் கீழே லெவல் எந்த லெவல் ஃபஸ்ட் ரீச் ஆகும் பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி ஜிபிபியில் மந்த்லியில் எப்படி போகும். இந்தியன் மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் பார்த்தேன். பட் செபி ரெகுலேஷன்ஸ் நான் வந்து மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுறேன். பிகாஸ் அது நம்ம இது பண்ணி நம்மளுக்கு பேன் ஆகிருக்கும் நான் செய்யும். மோஸ்ட்லி அது வேணால் செப்பரேட் சேனல் வேணால் ஆரம்பிக்கிறேன் இந்தியன் மார்க்கெட்ஸ். ஸோ அது பேனாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதில் அனலைஸ் பண்ண முடியும் பார்க்கலாம். ஸோ ஜிபிபி வந்து எப்படி போகுது, ஜிபிபி நெகட்டிவ் எப்படி நெகட்டிவ்னா ப்ரீவியஸ் மந்த்ஸ் ஹைஸ் எடுத்து உள்ள க்ளோஸ் வச்சு ப்ரீவியஸ் மந்த்ஸ் ஹைஸ் எடுத்துட்டு டே டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மந்த்லி ஹை எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மேலே போகுது. மோஸ்ட்லி வந்து இது ஒரு லிக்விடிட்டியாக இருக்கும். ஐ எக்ஸ்பெக்டிங் சஸ் லிக்விடிட்டி இஆரில் கன்சிடர் பண்ணணும். ஐஆரில் கன்சிடர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்துச்சுன்னா திருப்பி லோவர் தான் டார்கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம போகணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கும் சைடில். ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த சைடு வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ மந்த்லியில் ப்ரீவியஸ் மந்த்ஸ் ஓப்பன் இங்கே வேணால் இந்த மந்த்ஸ் ஓப்பன் ப்ரீவியஸ் மந்த்ஸ் இந்த ஓப்பன் வந்து நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஸோ விசிபிள் டார்கெட்டாக இது வைக்கிறேன் நம்மளுக்கு. மோஸ்ட்லி இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆகல. இங்கே வரைக்கும் வந்து செல்லிங் இருந்தால் இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணும். பைக்கில் இருந்தால் மேலே ஐயாயிரம் வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டு போகும். ஸோ இந்த ஹையர் டைம் தான் லோ டைம் தான் நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது வந்து நம்ம இது பண்ணணும், பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் எப்படி போகுது. ஆர்டர் சேம் நம்ம ஜிபி மாதிரி தான் ஹை எடுத்துட்டு உள்ளே வந்துருக்கு. மோஸ்ட்லி வந்து ஹை எடுத்தாலும் இங்கே ஒரு ஜோன்ஸ் வந்து இருக்குது. லிக்விடிட்டி கிட்ட போயிட்டு வந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி மார்க் பண்ணுறனால ஃபஸ்ட்டு லோ டைம் ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஹை டார்கெட் பண்ணலாம்னு பார்க்கணும். ஸோ வீக் வைஸ் பார்த்தோம்னா ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் எடுத்துட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? டே டைம் ஃப்ரெண்டில் பாருங்கள். மந்த்லியில் ரிஜெக்ஷன் கிடச்சதுனால டே டைம் ஃப்ரெண்டில் கீழே பிரேக் இருக்கான்னு பார்க்கணும். கீழே எதுவும் பிரேக் கொடுக்கலைங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை இந்த லோ இல்லைங்களா, இந்த லோ பிரேக் பண்ணல, இந்த லோஸும் எடுக்கலைங்க. லாஸ்ட் புல்லிஷ் கண்டு இல்லைங்களா. ஸோ இந்த லோ எடுக்கல. எப்பவுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் இதுதான் வந்து இந்த புல்லிஷ்னஸ்னால் நம்மளுக்கு இந்த லோ தான் நம்மளுக்கு புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. ஹை கிரியேட் பண்ணி இந்த பிரேக் கொடுத்துருக்கீங்களா, இந்த பிரேக் கொடுக்குறது முன்னாடி ஃபார்ம் ஆன லோ. ஸோ அந்த லோ தான் இது. ஸோ இந்த லோவும் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து இங்கே ட்ராவல் ஆகும். ஸோ டே டைம் ஃப்ரெண்டில் இந்த ரீசெண்ட் பிரேக் கொடுத்துருக்கு. இங்கே பிரேக் கொடுத்து ட்ராவல் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரெண்டில் ட்ராவல் இருக்குது. அப்போ 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல. ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்கணும்னா இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே தான் பிரேக் வைக்கணும் 1 ஹவரில். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆள் வந்து கொஞ்சம் வந்து போட் சைட் மூவ்மெண்ட்ஸ் சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு தோணுது வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் வந்து நம்ம வந்து டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சைடஸ் போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டா நம்ம நல்லா செல்ல போகலாம். அப்புறம் மோஸ்ட்லி லிக்விடிட்டி நான் டார்கெட் பண்ணேன். ஒரு ரீசெண்டாக ரீக்ஸ் பண்ணிச்சு பாருங்கள். இந்த வீக்கு மேலே நிறைய எடுத்து தான் வந்துருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? வேறு எதுவும் லெவல்ஸ் தெரியல ஆர்டரில். நெக்ஸ்ட் வந்து என்ஜிடி பார்க்கலாம். என்ஜிடி நல்லாவே ஹை ஹைஸ் வச்சுட்டு இருக்குது.
நம்ம பிளான் பண்ணணும் பிகாஸ் 2-3 டேஸாக கொஞ்சம் என்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃப்ரைடே சொல்லியிருந்தேன் ரீட்ரெஸ்மெண்ட் சரியாக ப்ராப்பராக கொடுக்க டவுட் நான் சரி அதே மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட் சரியாக கொடுக்கல உங்களுக்கு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்க்கலாம் மோஸ்ட் ப்ராப்ளம் லெவல்ஸ் இந்த இது இருக்குங்களா இந்த சோன்ஸ் இருக்கும் பட் மோஸ்ட்லி வந்து இந்த புல்லிஷ் கேண்டல் லோ எடுத்ததுனால இதுக்கு மேலே ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் நம்ம வந்து நாளைக்கு இந்த மாதிரி பெரிய லெவல்ஸ்லாம் போயிடாது மோஸ்ட்லி வந்து இன்டர்னல் எடுத்துட்டு தான் போகும் சரிங்களா ஸோ 2 லெவல்ஸ் இருக்குது இந்த மந்த் ரெட் கேண்டல் இருக்குங்களா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஸோ க்ளோஸ் வைக்கலாம் ஸோ வீக்லியில் பார்க்கலாம் வீக்லியில் இன்டர்னல் ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் இருக்குது வீக்லியில் இன்டர்னல் ஆகும் எக்ஸாம்ஸ் இல்லை ஸோ மோஸ்ட்லி இந்த புல்லிஷ் கேண்டல் நான் இதில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் டெய்லி டைம் ஃப்ரேம் தான் லாஸ்ட் ஆஃப் புல்லிஷ் கேண்டல் தான் ஸோ இப்போ 3 days ஆகவே ஒரு இது எக்ஸ்பென்ஷன் நடந்திருக்கு ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் டேக்கு மட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த டேக்கு கீழே இருக்க லிக்விட் கேரி பண்ணி அதுக்கப்புறம் ஹையரைஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு நான் வந்து செல்லிங் இருக்க மாட்டேன் என்ஜினில் பையிங் கூட அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் பையிங் கொடுக்க மாட்டேன் பிகாஸ் ஆஃப் திஸ் புல்லிஷ் கேண்டல் இங்கே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டல் நெக்ஸ்ட் வந்து கன்சல்டேட் கேண்டல் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் யூஜிபி ஸோ பார்க்கலாம் யூஜிபி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கலாம் ஸ்லோவாக அனாலிசிஸ் ஸோ எல்லாமே டேட் பண்ணிடுறேன் நிறைய லெவல்ஸ் மார்க்காக இருக்குது இன்னொரு டாட் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் மந்த்லி எப்படி பாருங்கள் ப்ரீவியஸ் மந்த் லோ எடுத்துகிட்டு மேலே வருது ஸோ லாட் ஆஃப் லோஜிக் கேண்டல்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து ஜேபிஐ யூஜிபி வந்து புல்லிஷாக இருப்பேன் நான் இங்கே நான் வந்து பாருங்கள் வீக்லியில் டேக் இருக்குது டேக் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் கொடுக்கல இன்னும் ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ராப் பண்ணுறேன் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சம்ஸ் இந்த லோ வந்துட்டு சிஆர்டி மாதிரி கீழே எடுத்து லோ மேலே எடுத்துருக்கு ஸோ இன்னும் ப்ராப்ளம் ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ யூரோ பார்த்தோம் எப்படி போகுது ப்ரீவியஸ் டேஸ் ஸோ இந்த ஸ்ட்ராங் செல்லிங் இருக்குங்களா இதை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து செல் ஆகும் இப்போதைக்கு நான் செல்லிங் எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி வந்து இதுக்கு மேலே போகிற செல் இங்கே ரியாக்ஷன் கொடுத்தா ஷார்ட் டர்மில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கலாம் பட் இப்போதைக்கு வந்து யூரோ ஜிபி வந்து கிளியரான அரசு இல்லை ஸோ ஜிபிஜிபிஐயும் நல்ல ரீட்டர்ஸ் கொடுக்கல கண்டிப்பாக பட் வந்து மேலே போயிட்டுருக்கு லெவல்ஸ் எதுவும் கரெக்டாக தெரியல வீக்லி பார்க்கலாம் வீக்லியில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் அப்சைட் க்ளோஸ் வச்சிருக்கு பட் வந்து இந்த செல்லிங் இருக்குன்னா அதுக்கு மேலே போய்ட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லோஸ் எடுத்துருக்கு ஸோ இதில் எடுத்துட்டா இந்த ஹைஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ இந்த லோஸ் எடுத்து 1 hour ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள் புல்லிஷ் ஏதாச்சும் இருக்காங்க ஸோ லோ எடுத்துட்டு இந்த புல்லிஷ் பிரேக் கொடுத்துருக்கு ஸோ திருப்பி உங்களுக்கு இன்டர்னலாக வந்துச்சுன்னா இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம பைக் தான் பார்க்கும் மோஸ்ட்லி இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா ஹைட் ரிஜெக்ஷன் பிரச்சனை கன்ஃபார்மாக இந்த ஹைட் டார்கெட் பண்ணலாம் ஜிபியில் யூஎஸ்டிஜிபி எப்படி போகுது யூஎஸ்டிஜிபி ஸ்ட்ரீம் அரௌண்ட் இது கொஞ்சம் லாஸ்ட் வீக் லோ எடுத்துட்டு தான் வந்திருக்கு சின்ஸ் நம்ம டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால பார்க்கலாம் இது கொஞ்சம் மிஷனாக பார்க்கலாம் பட் வந்து பாருங்கள் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை எடுத்துட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு உள்ள க்ளோஸ் வச்சு அந்த வீக்கோட ஹை எடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக்காக கன்சிடர் பண்ண முடியுமா முடியாது பிகாஸ் இந்த வீக் இல்லைங்களா புல்லிஷ் ஸ்டார்ட் ஆன வீக் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல ஸோ இந்த ஜோன்ஸ் கீழே எல்லா சரியாக கிடைக்குதான் பாருங்கள் இது ஒரு சாரி இங்கே இருக்குங்களா இந்த ஒரு டேக் மார்க் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி டேக் ஆகிடுச்சு டேக் ஆகிடுச்சு மோஸ்ட்லி டேக் ஆகிடுச்சு 2 நிமிஷம் ஏதாச்சும் பிரேக் இருக்குன்னு பாருங்கள் 15 minutes இருக்குது டேக் ஆகிட்டு இந்த ஜோன்ஸ் இங்கே வரைக்கும் பிரேக் இருக்குது அப்போ இந்த லோ எடுத்தோம்னா மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த லோ எடுத்தால் புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லோ எடுத்தாலும் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் பெரிய ரெட் கேண்டல் இந்த ரெட் கேண்டல் கொடுத்துட்டு போச்சுன்னா இது வந்து செகண்டாக இந்த லெவல்ஸ் வந்து பைக் பார்க்கலாம் பட் அதுக்கு நம்ம செல்லிங் பண்ணுவோமா இல்லை செல்லிங் இப்போதைக்கு காஷியஸாக இருக்கணும் யூஎஸ்டிஜிபி செல்லிங் இருக்க மாட்டோம் இது கீழே போச்சுனாலும் போய் ரியாக்ட் பண்ணுறோம் இல்லை ரியாக்ட் பண்ணுறோம் டாமினேட்டாக க்ளோஸ் வச்சுன்னா நம்ம அப்சைட் தான் பிளான் பண்ணணும் அப்சைட் தான் பிளான் பண்ணணும் சரிங்களா ஓகே ஸோ யூஎஸ் ஆயில் பார்க்கலாம் ஒரு விஷயம் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் யூஎஸ் ஆயில் பார்க்கலாம் யூஎஸ் ஆயில் எப்படி போகுது மந்த்லி டைம் ஃப்ரேம் ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு லெவல்ஸ் மார்க் பண்ணிடணும் 2 லெவல்ஸ் மார்க் பண்ணிடணும் சரிங்களா ரொம்ப இது காம்ப்ளீட் பண்ண வேணாம் இது வேணாம் இது டாட் லைன்ஸில் மார்க் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் லிக்விடிட்டி மந்த்லி லிக்விடிட்டி மார்க் பண்ணுறேன் இன்னும் லைட்டாக மார்க் பண்ணி கேட்காதீங்க பிகாஸ் இங்கே ஒரு பெரிய பேஸ் ஸ்டாண்ட் இருக்கான் ஸோ இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன் நேற்று ஒரு ஃப்ரைடே கொஞ்சம் ரீட்டர்ஸ் கொடுக்குன்னு பார்த்தோம் பட் அது கொடுக்கவே இல்லை அப்படியே செல் ஆகிடுச்சு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன் ஸோ நல்ல ஒரு அப்சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் டவுன் சைட் வந்திருக்கு சரிங்களா ஒரு நிமிஷம் சரி ஓகே ஸோ இந்த லிக்விடிட்டி நல்லா எடுத்துட்டு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் 1 hour ஏதாவது பிரேக் இருக்கான்னு பார்ப்போம் 1 hour ஸோ பிரேக் வைக்கல விக்ஸ் தான் வச்சிருந்தேன் குயிக்காக தான் வந்திருக்கு ப்ராமிட்டாக பிரேக் வைக்கல ஸோ இந்த யூஸ் ஆகி நல்ல ஒரு மனிபுலேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் பிகாஸ் ப்ராமிட்டாக கீழே எதுவும் க்ளோஸ் இல்லை ஸோ திருப்பி அப்சைட் போக சான்சஸ் இருக்குது ஸோ எந்த சரிங்கன்னா மோஸ்ட்லி இது ஒரு ஆர்டர் மார்க் பண்ணுறேன் நான் பட் இது டேக் ஆகுமா தெரியல பிகாஸ் இதுக்கு அப்புறம் ஒரு லெவல்ஸ் வந்து எங்கள் பெரிய புல்லிஷ் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து தான் கீழே வருது ஸோ மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அப்சைட் தான் போகும் டவுன் சைட் நான் பார்க்க மாட்டேன் பிகாஸ் ஏற்கனவே உங்களுக்கு செல்லிங் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் அப்சைட் போயிட்டு அதுக்கப்புறம் செல் ஆச்சுன்னா கட்டணம் செல்லாக இருக்கும் ஸோ நான் எப்படி ஓப்பன் பார்த்துட்டு இப்போ 6 நிமிஷம் வந்துட்டே இருக்கேன் நம்மளுக்கு யூஸ் ஆகிடும் ப்ராப்பராக உங்களுக்கு டேரக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ண பெட்டராக இருக்கும் ஸோ நான் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் யூஸ் ஆகி அவாய்ட் பண்ணுறேன் ஸோ பிளான்ஸ் ரைட் பண்ணுறேன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ இது ஆன் ஜிபி பார்த்தோம் அந்த புல்லிஷ் ஆகும் கரெக்டாக புல்லிஷ் ஆகுது மேலே ஒரு ஜோன்ஸ் மார்க் பண்ணி பட் அது கிட்ட போச்சு எடுத்துச்சான் நீங்கள் எடுத்துச்சு சரிக்கல ஸோ இந்த ஜோன்ஸ் வரைக்கும் போகும் பார்த்தோம் பட் போகல இந்த லெவல்ஸ் ஹை எடுத்து நிறைய க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ என்ன பிளான் பண்ணலாம் நம்ம மந்த்லி லெவலில் வீக்கில் இப்படி புல்லிஷாக இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் அப்போ தான் ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணி நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு புல்லிஷ்னஸ் கண்டினியூ பண்ணலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஒரு இந்த செகண்ட் தான் ஃபார்ம் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் 6 months சரிங்களா மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த லோ இது யாரும் மார்க் பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படி நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது என்ஜிடிஜேபிவை இதில் பெரிய எக்ஸ்பென்ஷன் அது கூட்டி எடுத்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிடி எடுக்கலாம் பாக்கி க்ளோஸ் வைக்கல ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு வந்து இந்த மேலே தான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிகாஸ் அவ்வளோ செல்லிங் வராது ரன் ஆகும் ஸ்வீப் ஆகாது கீழே வந்துச்சுன்னா இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து பையன் கிடச்சா நல்லாயிருக்கும் பட் பார்க்கலாம்
இங்கேருந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். எனக்கு கொஞ்சம் வந்துட்டு போனாலுமே நம்ம வந்து ரிஸ்க் வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் வைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய ரிஸ்க் வச்சு நம்ம ரிவார்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதை வெயிட் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ் இல்லை ஆஃப் வெயிட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு டிஃபால்ட் ஹவர்ஸ் வந்து மட்டும் பை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், எல்லாம் பார்த்தா கோல்டு பார்க்கலாம். கோல்டு நம்ம ஃபேவரட் கோல்டு பார்க்கலாம். ஸோ பையிங் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்கன்னு சொல்லியிருந்தோம்னா இந்த 1 ஹவர்லேருந்து சொல்லியிருந்தோம். 1 ஹவர் லோலேருந்து இங்கே அந்த ரெட் லைன் இருக்குங்களா, அது கீழே டீப்பாக போயிட்டு பை பண்ணணும். பட் அதுக்கு மேலே பை வந்துச்சு. வந்து டிஸ்பிளின் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். சின்ஸ் புலிஷ் கேண்டில் கூட ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆனால் டேரக்ட் போயிடுச்சு. பட் நான் ட்ரேட் எடுக்கல மோஸ்ட்லி பிகாஸ் நான் வந்து கோல்டு எப்போ வந்து டீப்பான லெவல்ஸ் தான் பார்ப்பேன். ஸோ லாஸ்ட் ஆஃப் ஆன புலிஷ் கேண்டில் வந்து இதுதான் தெரியுதுங்களா 1 ஹவரில் அது கீழே கன்ஃபார்ம் லிக்விட்டி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி மண்டே டியூஸ்டே அந்த ஜோன்ஸ்குள்ளே ட்ராவல் ஆனால் மட்டும் நான் பையிங் பார்ப்பேன். அது வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இப்போ பாருங்கள் கோல்டு வந்து இந்த டேக் டேக் இருக்கா டெய்லி டைமில் டேக் ஆகுது டேக் ஆகுது. டேக் ஆகி கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்கல. இன்னும் ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கொடுத்தா மட்டும் தான் நான் செல்லிங்க்கு போவேன். இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பெருசாக மாட்டேன். மோஸ்ட்லி வந்து செல்லிங் வந்து பார்க்க மாட்டேன். பார்த்தாலுமே இந்த ஒரு ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் செல்லிங். இந்த ஜோன்ஸ் எப்போ வேலிட் ஆகும்னா கன்ஃபார்மாக இந்த ஜோன்ஸ் கீழே இந்த விக்கு கீழே இருக்கிற இது வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பி அந்த செல் கிடச்சா நம்ம இங்கே டார்கெட் பண்ணலாம். நம்ம பைக் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம் அந்த டார்கெட் சரிங்களா. மோஸ்ட்லி கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணி சொல்லுவாங்க பார்த்து. ஸோ கோல்டில் 2 லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த ஒரு 5000 மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். 2 லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல சேஃபான ட்ரேட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தா பெட்டராக இருக்கும். ஜோன்ஸ் லெவல்ஸ் சரிங்களா. ஸோ சில்வர் பார்க்கலாம். சில்வர் இன்டி மந்த்லி டைம் ஃப்ரேமில் சில்வர் ட்ரேடிங் ரவுண்ட் பாருங்கள். ப்ரீவியஸ் மந்த்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. டே டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் பிரேக் எதுவும் இல்லை. இந்த பிரேக் கொடுத்துருக்கு. பிரேக் கொடுத்து இந்த விட்டு வச்சுட்டு திருப்பி லோவர் லோஸ் பிரேக் பண்ணிடுது. ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து ஒரு லிக்விட்டியாக இருக்கும். சின்ன வந்து கோல்டில் கொஞ்சம் புலிஷாக இருக்கனால இந்த லெவல்ஸ் மேலே போச்சுன்னா செல் பண்ணலாம். இந்த லெவல்ஸ்க்கு அப்படி போகாமல் கீழே ட்ரேட் ஆச்சுன்னா இந்த லோட் பண்ணிக்கலாம். இது கீழே போச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ மேலே செல்லிங் லெவல்ஸ் கீழே பை வச்சுட்டு ஃபஸ்ட் எங்கே கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணலாம். பிடிசியும் முடியல மந்த்து. ஸோ மந்த் முடியல எப்படி நெகட்டிவாக தான் போகணும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மந்த் ஹை எடுத்து உள்ளே வந்துட்டு டே டைம் ஃப்ரெண்டில் க்ளோஸ் வச்சிருக்கேன் பாருங்கள். நல்லாவே க்ளோஸ் வச்சிருக்கு. மந்த் ஹை எடுத்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஜூம் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த லெவல்ஸ் கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். க்ளோஸ் வைக்கும் போது இங்கேயும் சின்ன விக்கு வச்சு தான் போயிருக்கு. ஸோ செல்லிங் பார்க்கணும்னா நம்ம டிஸ்கவுண்ட்ஸில் செல்லிங் பார்க்க மாட்டோம். செல்லிங் பார்த்துட்டு ஆகும் நம்மளுக்கு சின்ன விக்கு வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீ டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு ட்ராவல் கேப் இருக்கா இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ ட்ராவல் கேப் கொஞ்சம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அப்புறம் மந்த் ஓப்பனிங் இருக்குது. இந்த லெவல்ஸ் வந்து மந்த் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு 5:30 இப்போ வரைக்கும் லிக்விட் இருக்குது. 5:30 லிக்விட் இருக்க சான்சஸ் இருக்குது. பிடிசியில் ஒரு பெரிய ஸ்பைக் இங்கே போயிட்டு இந்த லெவல்ஸ் இருக்குங்களா இந்த லெவல்ஸ் மேலே கிடைக்கணும் நம்மளுக்கு செல்லிங் வேணும். ஸோ நான் டெய்லி டைம் ட்ரா பண்ணுறேன். ஸோ பிடிசி வந்து ரொம்ப வாட்டர் பண்ணுறதுனால நான் வந்து அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணல. இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அப் சைடும் பிரேக் ஆகிடும். டவுன் சைடும் பிரேக் ஆகிடும். இங்கே எடுத்து வச்சிருக்கு மேலே எடுத்து வச்சிருக்கு. ப்ராப்பராக லெவல்ஸில் சண்டேனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே அலர்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே போச்சுன்னா செல்லு கீழே வந்துச்சுன்னா நல்லா கீழே தான் வரணும். ஸோ இந்த ஜோன்ஸ் ஆர்டர் மார்க் பண்ணணும். ஸோ 2 ஜோன்ஸ் இருக்குது பிடிசியில். இன்டர்நெட் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா இதர் சைடு நம்ம ஸ்டாப் லாஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த டே விட்டு நாளைக்கு கூட ட்ரேட் பண்ணலாம். அந்த டேயில் இதையும் பார்க்கலாம். இந்த பாருங்கள் பிடிசியை கம்பேர் பண்ணி இது வந்து மந்த் லோகிட்டே வந்திருக்கு. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். எடிட் எல்லாம் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மந்த்து மேலே எடிட் வச்சு திருப்பி இங்கே வந்து போகுது. ஸோ டெய்லியில் பார்க்கலாம். டெய்லி ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்காங்க. ஸோ இங்கே பிரேக் இருக்குது. ஃபஸ்ட் பிரேக், செகண்ட் பிரேக் இங்கே இருக்குது. தேர்ட் பிரேக் இங்கே இருக்குது. இந்த இங்கே இருக்குங்களா இங்கே பிரேக் இருக்குது. சரி பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிடிசி லிக்விட் பேக்கில் பார்த்தோம். இதுலேயும் மோஸ்ட்லி இந்த ஜோன்ஸில் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து ப்ராப்பராக ட்ரேட் ஆகாத ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லாங் டர்ம் அனாலிசிஸ் தான். ஷார்ட் டர்மாக நான் ஜோன்ஸ் ஆயிரம் சொல்லிட்டு வந்து பையிங் பண்ணி பார்க்கலாம், செல்லிங் பண்ணி பார்க்கலாம் வச்சுக்காங்க. லோ டைம் வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக. அப்போ தான் நம்ம வந்து பையிங் செல்லிங் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி செல்லிங் நல்லா தான் இருக்குது. ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வியூ நம்ம பார்க்கலாம். இந்த லெவல்ஸும் தெரியல இது தெரியல. ஸோ இங்கே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு பார்க்கலாம். ஸோ வியூஸ் பார்த்தோம் நிறைய வருது நம்மளுக்கு. பட் லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம். இப்படி கை தவறி லைக்ஸ் பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தவறி பண்ணாலும் நெக்ஸ்ட் டென்ஷனாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள் வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.